சேலம் தட்டு வடை செட்டு பர்ஃபெக்டான சேட்டுக்கு, ஈவினிங் சேட்டுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பிடி கை அளவு புதினா, அதே அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. புதினாவும் கொத்தமல்லியும் சரிசமமாக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 2 பல், இதெல்லாம் போட்டு லெமன் மட்டும் லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு ட்ராப் போதும் புளிப்புக்கு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு போட்டு மையா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சாண்ட்விச்க்கு எப்படி நம்ம எடுப்போமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதும், நல்லா பேஸ்ட் மாதிரி. இப்போ கார சட்னிக்கு காஞ்ச மிளகா, பூண்டு, வெங்காயம், தக்காளி, எப்பயும் வெங்காய தக்காளி சட்னிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு பூண்டு எண்ணெயில் பூண்டு போட்டு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கார சட்னி இந்த அளவுக்கு ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கோங்க. தட்டு வடை செட்டுக்கு தட்டு வாங்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் புதினா ஃபில்லிங்கை வச்சுக்கோங்க. நம்ம துருவி வச்சுருக்க கேரட், பீட்ரூட், வெங்காயம், கொத்தமல்லி, பூண்டு எண்ணெய் போட்டு பூண்டு போட்டு வச்சுருக்கோம். அதையும் எடுத்து இதில் ஃபில் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி, லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான சாட் ரெடி. சேலம் தட்டு வடைனாலே சேலம் தான். டேஸ்ட் அமேசிங்காக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் தட்டு வடை செட் பிடிக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாவ், அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அப்படியே வாயில் எடுத்து போட்டு முறுக்குன்னு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.